Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் டெக்னாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் யூனிட் வைஸ் வந்து பார்க்க போறோம். இங்கே வந்து இந்த கொஷின் படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகமான கிரேடு கூட எடுக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சிலபஸ் வந்து நீங்கள் செக் பண்ணீங்க, அதில் வந்து 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா யூனிட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து யூனிட் வைஸாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து அதுலேயே வந்து டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன். இது கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா டிஃபைன் தஸ் கான்செப்ட் வித் ரியல் வேர்டு எக்ஸாம்பிள்னு கொடுத்து எக்ஸாம்பிள் வந்து கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. செகண்ட் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன் டைப் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் உள்ள எல்லா கேட்டகரிஸையும் நீங்கள் வந்து படிச்சுங்க. அதேமாதிரி வந்து ஃபோர்த்து கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக வந்து இஆர் டயக்ராம் வந்து அவங்க கேட்டுருவாங்க எல்லா கொஷின் பேப்பர்லையும். இப்போ வந்து யூனிவர்சிட்டி சிஸ்டம்னா அதை பற்றி இஆர் டயக்ராம் வந்து டிராயிங் பண்ண சொல்லுவாங்க. அதில் யார் இப்போ அட்மின் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அட்மின் வந்து ரிசல்ட் ஆட் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் வந்து இஆர் டயக்ராம் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் 3 கொஷின் நல்லா பார்த்துங்க. செகண்ட் கொஷின் வந்து யூனியன் டைப் அந்த கேட்டகரிஸ் வந்து நல்லா பார்த்துங்க. தேர்ட் கொஷின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேஷன் அண்ட் காம்போசிஷன். ஃபோர்த் கொஷின் இஆர் டயக்ராம். இப்போ யூனிட் செகண்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப்பிங் ஆல் டு ரிலேஷனல். இதில் வந்து உங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ரிலேஷன் மாடலில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கும் பார்த்துட்டு போங்க. கொஷின் வந்து அவங்க தான் கேட்பாங்க. கொடுக்க கொஷினுக்கு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துட்டு போங்க. செகண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டெக்ஸ் அண்ட் ஆக்ஷன் டெக்னிக்கலை பற்றி கேட்பாங்க. இது கொஷின் வந்து டிஸ்கஸ் த டிஃபரெண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் டெக்னிக்கல் டு ஆப்டிமல் டேட்டா ஆக்சஸ் கூட கேட்பாங்க. இந்த பேப்பரில் வந்து இஆர் டயக்ராம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதேமாதிரி வந்து எஸ்கியூஎல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் எந்தெந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. தேர்ட் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல் ஃபியூச்சர் சப்போர்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ரெக்யூர்மெண்ட்னு கூட கேட்பாங்க. இந்த யூனிட்ல இந்த கொஸ்டின் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதுலேருந்து வந்து கேட்டுருவாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இந்த 3 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி வந்து யூஜிலே நம்ம படிச்சுருப்போம். டிபிஎம்எஸ்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே நம்ம படிச்சுருப்போம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் குரூப், ஷார்ட்டாக வந்து ஓடிஎம்ஜின்னு கூட கேட்பாங்க. அதேமாதிரி வந்து ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ் வந்து ஓடிஎல்னு கூட கேட்பாங்க. செகண்ட் கொஷின் வந்து ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ் ஓக்யூஎல்னு கூட ஷார்ட்டாக கேட்பாங்க. கம்பேர் ஓக்யூஎல் வித் எஸ்கியூஎல், ப்ரொவைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓக்யூஎல் கொரிஸ் ஃபார் த ரிட்டிவ் ஆப்ஜெக்ட். உங்களை வந்து ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜை வச்சு எஸ்கியூஎல் ஃபார்மெட்டில் கொரிஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. அவங்க கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க எதை பற்றி எழுதுன்னு. தேர்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்த கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க டிஸ்கஸ் ஹவு எஸ்கியூஎல் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு சப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து யூடிடி யூசர் டிஃபைன் டைப்ஸு. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு பாதி பேஜ் வந்து கவர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்டில். பாக்ஸுக்காக கொஞ்சம் பெருசாகவே போடுங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் 3 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஸ்கஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் கொரி ப்ராசஸிங்கில் வந்து ஸ்கேனிங், ஆப்டிமைசேஷன், கோட் ஜெனரேஷன் இதை பற்றி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வந்து ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷனில் வந்து எக்ஸ்பிளைன் கொரி ட்ரீ அண்டு ஹியூரிஸ்டிக் ரூல்ஸ் யூஸ் டு ஆப்டிமல் தெம். இது கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் சம்ம வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷனு. இதில் வந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஹவு டஸ் த ஆப்டிமைஸ் எஸ்டிமேட்டட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ்னு கேட்பாங்க. இல்லைனா டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் டேட்டா பேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்னு கூட கேட்பாங்க. ஃபோர்த் யூனிட்ல அந்த 3 கொஷின் மட்டும் படித்தா போதும், அதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூனிட்ல வந்து இந்த 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபிஃப்த் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன். இதில் வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க ரிப்ளிகேஷன் அண்ட் அலோகேஷன் பற்றி கேட்பாங்க. இது வந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கில் டேட்டா ரிப்ளிகேஷனும் டேட்டா அலோகேஷனும் எப்படி நடக்கும்னு கூட கேட்பாங்க. தேர்ட் கொஷின் வந்து டிசைன் டெக்னிக்கல்ஸ்லேருந்து இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் த கீ கான்சிடரேஷன் அண்ட் டெக்னிக்கல்ஸ் ஃபார் டிசைனிங் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ். 3 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 கொஷின் நல்லா வந்து பார்த்துட்டு போங்க. உங்கள்கிட்ட வந்து நோட்ஸ் இல்லைனா கமெண்ட் செக்ஷன் லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நோட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். யூனிட் 6க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கேப் 3M வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அப்படி இல்லைனா டைப்ஸ் ஆஃப் நோ எஸ்கியூஎல் வந்து கேட்பாங்க. இதில் வந்து 4 டைப் இருக்குது. கீ, வேல்யூ ஸ்டோர்டு, டாக்குமெண்ட் பேஸ்டு, காலம் பேஸ்டு, கிராஃப் டேட்டா பேஸ்டு. 4த்துக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட படிச்சிருப்போங்க. இப்போ டாக்குமெண்ட் பேஸ்டுனா அது வந்து மேங்கோ டிபி வந்து எக்ஸாம்பிள் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து 7th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்டிவ் டேட்டாபேஸ். இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஆக்டிவ் டேட்டாபேஸ் கான்செப்ட் அண்ட் த யூசர் ஆஃப் டிகர்ஸ். இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்பெஷலைஸ்டு டேட்டாபேஸை பற்றி கேட்பாங்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப். ஷார்ட்டாக உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இப்படி கூட கேட்பாங்க. டைம் பேஸ்டு டேட்டா, லொகேஷன் பேஸ்டு டேட்டா, ஆடியோ வீடியோ டேட்டா கூட கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்கேன். இல்லை வந்து கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் அண்ட் வெப் சர்ச். இப்படி கூட கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, நம்ம யூனிட் 7 வரைக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நோட்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டினுங்க கேட்பாங்க. ஆனால் கொஸ்டின் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லா யூனிட்டும் கம்பைன் பண்ணி அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் வந்து அவங்க கேட்டுருவாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நல்லா பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிளோட பாருங்க. ஆல்ரெடி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல யூஜிலே வந்து படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.